அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீஸ். இப்போ எட்ஸி மூலமாக நம்ம பொருளை வந்து நம்ம செல் பண்ணுறனால அவங்க தான் நமக்கு வெப்சைட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய செல்லர்ஸ், நிறைய பையர்ஸ் அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. அவ்வளோ கஸ்டமர்ஸை நம்பி தான் நம்ம அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸில் வந்து இப்போ புதுசாக இந்த வருஷத்துலேருந்து ஆட் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து புதிய ஷாப் நம்ம ஓப்பன் பண்ணும் போது ஒரு ஒன் டைம் ஃபீ வாங்குவாங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா $10. இன்றைக்கி 6th June 2025 இருக்கிற கரன்சி கன்வர்ஷன் ரேட்டில் பார்த்தோன்னா ஒரு 858 rupees 50 paise வருது. இது ஒவ்வொரு நாள் மாறும் இல்லையா? ஸோ அதனால் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன காசு வரும். பட் எப்படியோ ஒரு 900 rupeesக்குள்ளே இருக்கும் ஒன் டைம் ஃபீ. முன்னாடி இது கிடையாது, பட் இப்போதைக்கு இந்த ஃபீஸ் இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம விற்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம ஒவ்வொரு லிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்குன்னு ஒரு காசு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 17 rupees. இது எவ்வளோ நாள் வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை நம்ம வந்து பப்ளிக்காக எல்லோரும் பார்க்குறதுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ண நாளில் இருந்து ஒரு 4 மாதத்துக்கு இது வேலிட். ஒருவேளை இந்த 4 மாதத்துக்குள்ளே இந்த பொருள் செல் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பொருள் விற்கிற வரைக்கும் அந்த 17 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பொருள் விற்ற உடனே நம்ம திருப்பி புதுசாக அடுத்த வாட்டி இதை ரினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரினியூ பண்ணும் போது திருப்பி அடிஷ்னலாக ஒரு 17 rupees கட்டணும். இந்த 17 rupees வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கொடுக்கணும். நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா 40 ஃப்ரீ லிஸ்டிங் கிடைக்கும். இத்தனை வருஷம் அது அப்ளிகபிளாக இருந்தது. இப்போ புதுசாக இந்தியாவில் ஷாப்ஸ்க்கு ஏதாவது வித்தியாசமாக வச்சுருக்காங்களான்னு எனக்கு சொல்ல தெரியலை. அண்ட் இது இன்னும் கன்ஃபார்மும் ஆகலை. பட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னமும் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணால் அந்த 40 ஃப்ரீ லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னுமே என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஒருவேளை 40 ஃப்ரீ லிஸ்டிங் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களுக்குமே யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீ வாங்குவாங்க 6.5%. நம்ம ஒரு பொருளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு $10 கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஃபைனல் ப்ரைஸ் வந்து $10. ஒருவேளை $10 ப்ராடக்டோட விலை, $3 வந்து நம்ம ஷிப்பிங்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஃபைனல் வந்து $13 ஆயிடுச்சு. ஸோ இந்த $13 6.5% வாங்குவாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக கஸ்டமர் நமக்கு எவ்வளோ காசு பே பண்ணுறாங்களோ அந்த காசுலேருந்து 6.5% ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ட்ரான்சாக்ஷன் ஃபீ வாங்குவாங்க. அதுக்கப்புறமா எட்ஸி பேமெண்ட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எட்ஸி பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீன்னு ஒரு ஃபீ பே பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5%, அது கூட ஒரு 25 rupees. நம்மளோட ப்ராடக்டோட விலை எவ்வளவோ இப்போ $10னா அந்த $10ல் 5% வந்து ப்ராசஸிங் ஃபீயாக எடுப்பாங்க. அது கூட அடிஷ்னலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு 25 rupeesம் வாங்குவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருளை வந்து எட்ஸிக்காரங்களே வேறு இடங்கள்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் எட்ஸி ப்ரொமோட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்மளோட ப்ராடக்ட் இருந்து அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி யாராவது நம்மளோட ப்ராடக்டை வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து ஆஃப் சைட் ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஃப் சைட் ஆடுக்கு வந்து 15% நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் எட்ஸியில் ஆட்ஸ் போடலாம், அது ஒரு தனி கேட்டகரி. பட் அது வந்து நம்ம வேணும்னா போடலாம், இல்லைனா விட்டுறலாம். பட் அது வந்து நம்ம போட்டால் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றனால அது தனியாக மென்ஷன் பண்ணலை. அப்படி இல்லாமல் எட்ஸியே போடுற அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒருவேளை நம்ம ப்ராடக்ட்டும் வேறு இடங்களில் போய் டிஸ்பிளே ஆச்சு, ஒருவேளை கூகுளில் எங்கேயாவது நம்மளோட பொருள் டிஸ்பிளே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிளிக் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்கினாங்கன்னா நம்ம இந்த 15% கொடுக்கணும். இதெல்லாம் தான் எட்ஸியில் உள்ள இப்போதைக்கு இருக்கிற இந்த 2025 உள்ள ஃபீஸ் ஃபார் இந்தியன் செல்லர்ஸ். அடுத்தது டாக்ஸஸ். நம்ம இந்தியன் செல்லர்ஸ் எட்ஸி மூலமாக பே பண்ண வேண்டிய டாக்ஸஸை பார்த்தோன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டிடிஎஸ், டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டிசிஎஸ், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அது எதை மீன் பண்ணுது அப்படின்றத அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த டிடிஎஸ் வந்து எல்லா சேல்ஸ்க்குமே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளோன்னு பார்த்தோன்னா நம்மளோட சேலுக்கு எவ்வளோ காசோ அதில் 0.1%. இது வந்து நம்மளோட பேன், ஜிஎஸ்டி நம்ம லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா நம்மளோட எட்ஸி ஷாப்பில், அது கூட அவங்க அப்படியே லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. ஒருவேளை நம்ம பேன், ஜிஎஸ்டியை லிங்க் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா 5% எடுப்பாங்க இந்த டிடிஎஸ்க்காக. அடுத்தது இந்த டிசிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா சில சேல்ஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படும். அப்படி வாங்குகிற காசை வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 0.5% எடுப்பாங்க. இந்த 2 விதமான டாக்ஸையுமே எட்ஸி நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை அப்படியே நம்மளோட
இந்தியன் டேக்ஸ் அத்தாரிட்டி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த அமௌண்ட் நம்மளோட டேக்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே கிரெடிட் ஆயிரும். இதுக்காக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா, நம்ம முதல்ல நம்மளோட எட்சி ஷாப்பில் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பரை நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி வந்து ஆக்டிவாக இருக்கா, ரெகுலராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வாட்டி நம்ம ஜிஎஸ்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அது வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆன் ஆகாது. ஆட் ஆன் ஆகலை அப்படின்னா எட்சிக்குமே பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தப்பான ஜிஎஸ்டி கொடுக்குறோம், இல்லைனா நம்மளோட ஜிஎஸ்டி ஒழுங்காக ஆக்டிவாக இல்லை அப்படின்னு அவங்க ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா அப்போவுமே நம்மளோட ஷாப்பை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே உங்களோட ஜிஎஸ்டி வந்து ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். அது வந்து கரெக்டான நம்பரை நீங்கள் கரெக்டான ஷாப்பில் லிங்க் பண்ணி விடுங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி 2 விதமான டேக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் க்யூரியஸாக இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிடிஎஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், இது நார்மலாக எப்போல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா இது வந்து இன்கம் டேக்ஸ் மாதிரி தான். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நமக்கு வந்து சேலரி கிடைக்குது, அந்த சேலரி நம்மளோட இன்கம். இல்லை நமக்கு ஒரு ரெண்ட் வருது, கமிஷன்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படியெல்லாம் நமக்கு வருமானம் வருதோ அந்த வருமானத்துலேருந்து நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ். ஸோ ஆஸ் அ செல்லர் வர எல்லா வருமானத்துக்கும் நம்ம டேக்ஸ் கட்டணும் இல்லையா. ஸோ அதனால தான் எல்லா சேல்ஸ்லேருந்தும் இந்த டிடிஎஸ் பிடிப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா டிசிஎஸ், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் டேக்ஸ் மாதிரி. ஸோ ப்ராடக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டை விட ஜாஸ்தியான விலையில் இருக்கும் போது அதுக்கு மட்டும்தான் இந்த டேக்ஸ் வாங்குவோம். அதனால் சில சேல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டேக்ஸ் வரும். ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து அவங்க வாங்குகிற பொருளுக்கான டேக்ஸை நம்ம வாங்கி அதை நம்ம அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். இதுதான் டிசிஎஸ். டேக்ஸஸை நம்ம ஒழுங்காக ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில்ஸும் அதே பேன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கிற ஜிஎஸ்டி நம்பரையும் நம்ம எட்சி ஷாப்பில் லிங்க் பண்ணணும். இது எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஷாப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கும்போது அது கூடயே சேர்த்து பார்த்துடலாம். நாம் பார்த்தது எல்லாமே எட்சிலேருந்து நம்மக்கிட்ட வாங்குகிற ஃபீஸ். இது இல்லாமல் நம்மளோட பேமெண்ட்ஸ் வந்து எட்சி பேமெண்ட்ஸ் மூலமாக பே ஆனர் போயிட்டு பே ஆனர்லேருந்து தானே நமக்கு வருது. ஸோ இதனால் பே ஆனர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் இப்போ நமக்கு ஒரு இன்டர்மீடியேட்டாக இடையில ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, மணியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் சர்டன் டைப் ஆஃப் ஃபீஸ் வாங்குவாங்க. எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்றத வந்து நான் பே ஆனர் பற்றி பேசும்போது அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த சீரீஸில் இருக்கிற மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து எட்சி கம்ப்ளீட் கைட் 2025 அப்படின்ற என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸையுமே செக் பண்ணிவிட்டு வாங்க. இன்னும் ஃபியூ வீடியோஸ் இருக்குது நம்ம எட்சி பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதையுமே நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.